மாதரசே மயிலே மௌனமாகுமோ குயிலே ஆகா மாதரசே மயிலே நிதயவ புரிவாய். ஐயோ என்னால தாங்க முடியலையே. பல இந்த வியாதிக்கு டாக்டர் போறாரு, ஒரு ஆசாரி தான் வரணும். ஏன்பா ஒரு ஸ்பேனர் இருக்கா? ஆமாமா ரொம்ப லூசா தான் போச்சு. கரண்டே போயிடுச்சு. சீக்கிரமா போய் ஒரு 6 டஜன் எலுமிச்சம்பழம் கொண்டடா. அடே இது வரைக்கும் எனக்கு தெரியாதப்பா. டேய் நீங்க நினைக்கிற மாதிரி அவ அப்படி ஒண்ணும் சாதாரணமா இல்லடா. அந்த அல்வா முகத்துல என்ன குளிமை, என்ன இனிமை. அவ பேர நோட்டீஸில் போட்டா போதும்டா, சேரெல்லாம் உடையும். எதுக்கு? ஜன நெருக்கம். உனக்கு அவளை பார்க்கணும்னா உடனே டிக்கெட் ரிசர்வ் செய். கண்ணாலே அழைத்திடும் சுந்தரியாரோ வெண்ணிலாவை போலே வெண்மீதிருந்து மேலே தன் கண்ணாலே அழைத்திடும் சுந்தரியாரோ 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 பாதங்கள் பட்டாலே யோகம் வரும், சுகபோகம் வரும். தேவி பாதங்கள் பட்டாலே யோகம் வரும், சுகபோகம் வரும். இது ஆடுங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள் ஓ ஓ ஓ. காலில் தங்கச் சலங்கை கொண்ட கைகள் தாளங்கள் கொட்டி முழங்க. காலில் தங்கச் சலங்கை கொண்ட கைகள் தாளங்கள் கொட்டி முழங்க. காலில் தங்கச் சலங்கை கொண்ட வக்கீல் படிப்பு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காத காலமா இருக்கு. அது சரி மாமா, இருந்தாலும் இது என்னுடைய நீண்ட கால ஆசை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணும்.
2 காலம் எல்லாரும் மரத்துல ஏறினா அழகுப்புறம் விழுவாங்க. இருந்தாலும் இது படிப்பு விஷயம் பாருங்க. என்னையா படிப்பு? பணத்தை பத்தி படிச்சவங்களா இப்ப என்ன கிழிக்கிறாங்களா? விழிக்கல, ததிநிறுத்தம் போடுறாங்க. நம்ம மாணிக்க கையில 3 லகாரம் இருக்கு. ஆனா மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கினது இல்ல. அண்ணி, பணத்துல மிதக்கிறவங்களையும் பட்டினி கிடக்கிறவங்களையும் ஒன்னா நினைக்க முடியுமா? பணம் உள்ளவங்க படிக்கலைன்னா ஒரு குறைவும் இல்லை. ஆனா ஆசையும் உற்சாகமும் உள்ளவங்க படிக்க கூடாதா? அண்ணா, சந்திரன் ஆசையை நீங்க தான் பூர்த்தி செய்யணும். அவ அப்பா மட்டும் உயிரோடு இருந்தா. அண்ணா அண்ணான்னு சொல்றீங்க. அண்ணன் என்ன குபேரா? எங்க கஷ்டம் யாருக்கு தெரியும்? பணம் இருந்தா எங்க சேகர படிக்க வச்சிருக்க மாட்டோம். அதை ஏன் சொல்றீங்க? பட்டினி கிடக்கிறவன் திண்டாட்டம் புளிச்சேப்பக்காரனுக்கு தெரியுமா? நான் தெரிந்திருந்தா, ஆனா பிரித்தியார் கஷ்டம் தெரியாதவள் அல்ல. இந்தாடி, இப்படி எல்லாம் எனக்கும் பேச தெரியும். ஜாஸ்தி அளக்காத. மனசு புண்படும்படியா என்ன சொல்லிட்டேன்? என் கஷ்டத்தை தானே சொன்னேன். மாமா, பிஎல் படிப்பில் ஆசை மட்டுமல்ல, அதை என் ஜீவ லட்சியமாகவே நினைக்கிறேன். ஏன்னா பேசாம இருக்கீங்க? சந்திரன் கேட்கறது உங்க காதுல விழலை? அவன் குழந்தை 1000 காலத்து பயிர். சந்துரு, இந்த வருஷம் கொஞ்சம் பணத்துக்கு முடை, அறுவடை கூட சரியா இல்ல. அடுத்த வருஷம். எதுக்கு அடுத்த வருஷம்? ஒரே அடியா இல்லன்னு சொல்லாமே. போன வாய மூடு. அடுத்த வருஷம் ஆட்டம்பா. ஆட்சேபம் இல்ல மாமா. ஆனால் லா காலேஜில் சுலபமா அனுமதி கிடைக்காது. எவ்வளவோ முயற்சி செய்து வாங்கினேன். இந்த சந்தர்ப்பத்தை இழக்கலாமா? ஆமா, அவசியம் போகத்தான் வேணும். அடச்சி, ஏடி என்ன தொட்ட? உன் கீழ் துணி பட்டுடுத்துல இனிமே இந்த விரலே அழுகி போயிடும். கிழிச்சல் துணியும் வறுமை தோற்றமும் கேவலம் அல்ல. அந்த வறுமையின் போர்வையிலே மறைந்து கிடக்கும் இதயத்தில் அன்பும் மனித தன்மையும் இருக்கிறது. சந்திரா, இரமா, லட்ச லட்சமாக இரும்பு புட்டியில பணத்தை ஒழித்து வைத்து இரும்பு நெஞ்சோடு இருக்கும் பண மூட்டைகளை விட இந்த ஏழைகள் 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் தான். ஞாபகம் இருக்கட்டும் மாமா. இனி இந்த இடத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை. நாங்க வரோம் மாமா. இன்னை வரைக்கும் யார்கிட்டையும் கை நீட்டி காலனா கேட்டதில்லை. ரத்த பாசம் என்ன இங்கே இழுத்து விட்டது. அண்ணாலும் அழைக்க நீங்க ஒருத்தர் தானே இருக்கீங்கன்னு ஓடி வந்து. ஏன் அழற? நான் உயிரோடு இருக்கிற நீ எதற்கும் கண்கலங்க வேண்டியது. மாமா வா. இந்த பழத்தை சாப்பிடுங்க. எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. நீயே அனுபவி. நீ அம்மா, போன காரியம் என்ன ஆச்சு? அண்ணா, பணம் கிடைச்சதா? கிடைச்சது. நிஜமாவா? ஆமா, எது கிடைக்கணுமோ அது நிறைய கிடைச்சது. அம்மா, என்ன நடந்தது? 2 பேரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தயவு செய்து சொல்லம்மா. மாமா என்ன சொன்னார்? அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. வருத்தப்படாதேம்மா. படைச்சவன் படி அளக்காமலா போய்விடுவான். அண்ணா, இந்தா, இதை கொண்டு போய் விட்டுவிடு. விட்டுவிடு அண்ணா. உன் படிப்பும் சந்தோஷமும் தான் எனக்கு நகைகள். இந்த குடும்பத்துக்கே அதுதான் சொத்து. ஆச்சடு, ஏன் கலங்க? மாமா பணம் தராவிட்டா இந்த பரந்த உலகத்தில் படித்து முன்னேற. சந்திரா, மனசை தளர விடாதேப்பா. உங்கள் கண் கலங்குவதற்கு நான் யாருக்கும் எந்த கருவியும் செய்து விடலை. உங்கள் மனசு புண்பட நான் ஒரு நாளும் பொறுக்க மாட்டேன். தைரியமா இருங்க. மனித சக்திக்கெல்லாம் மேலான கைவிட. கணக்கு பிள்ளை, என் கையெழுத்து இல்லாம அந்த பயலுக்கு ஒரு காசு கூட கொடுக்கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வா. போய்யா. ஏன் கோவப்படுறீங்க? ஊர்ல வாய செலவா செலவு.
இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்கி அவன் என்னதான் செய்யறான்? இது அட்வான்ஸா இருக்கட்டும். நம்ம 10 ப்ரோக்ராம்ல ஒரு 5 மனப்பாறை நடத்தலாமே. உங்க இஷ்டம். ஏன் சார் தஞ்சாவூர்ல ஆட்டம் போடலாங்களே? சரிதான். ஏன் உன் சொந்த ஊரோ? தஞ்சாவூர்ல ஆட்டம் போடுறாங்களா? ஆட்டம் சார் நல்ல ஊர் சார். அந்த கணபதி விலாஸ் ஹோட்டல்ல மண்பானை சோறும் வெங்காய சாம்பாரும். ஏன் சார் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படியே உயிரை விடுறான் ஆமோதிச்சு. எக்ரிமெண்ட் ஏதாவது? என்ன இது வார்த்தை விட எக்ரிமெண்ட் முக்கியமா? இல்லவா? ஆமாமா ஜெயந்தி, நிஜமாவே நான் பெரிய அதிர்ஷ்டசாலி. இல்லாத போனா உங்க ஸ்நேகம் கிடைச்சிருக்குமா? நான் மட்டும் இல்லையா? இந்த சந்திப்பை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஐயோ, உலகத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் எனக்கு சந்தோஷம். அப்போ நாங்க வர்றோம். இதுல நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க. அழாதேம்மா, அண்ணன் ஊருக்கு போச்சு. கண் கலங்கலாமா? அசோக், ஏன் சந்தோஷமா இருக்கு? எங்க சிரி பார்க்கலாம். சிரினா சிரிக்கணும். இப்பதான் நீ நிஜமான சாந்தம். எழுதி வாங்க சாமி, ரயில் கிளம்பிட போகுது. இது வந்துட்டேன்பா. வரேம்மா. சாந்தா வரட்டுமா? ஐயோ, அது வண்டியில இருக்கு. வண்டியிலையா? என்ன எங்க பெட்டி? வெட்டியா? ஆமா, மேல இருக்கு. இதுல சின்ன லெட்டர் சூட்கேஸ். இதுதானே? ஆமா ஆமா. குலமும் குணமும் தான் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க படிச்சு என்ன செய்ய போகுதுங்களா? என்ன சொல்றேன்? ஆமாங்க, நானே எலிமெண்டரி காலேஜ் தானே. ஆனா பெண்ணுங்க படிப்பு வளர வளர அவங்க முதுகு மட்டும் வளைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன் சிரிக்கிறீங்க? உள்ளதானே சொல்றேன். எல்லாம் சரியா இருந்தா அடுத்த மாசமே முகூர்த்தத்தை வச்சு விடலாம். வேண்டாம்ல, அடுத்த மாசம் அட மழையில கொட்டும். அதோ தம்பி வந்துட்டாரே. மேல திரு சுப்பையா முதலியாரு அவர் மகளை நம்ம சேகருக்கு கட்டி வைக்கணும்னு ஒத்த காலில் நின்னாரு. நீ போய் சேகர் நானும். சேகர், டே சேகர். இந்த சம்பந்த விஷயமா தம்பி என்ன சொல்லுது? சொல்றது என்ன? ஆமாங்க, நம்ம தம்பியும் சரி தங்க கம்பியும் சரி. சேகர், டே சேகர், ஏன்டா அப்படி பண்ணிருக்க? சேகர், இதா வந்துட்டேன்.
அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, தூங்கிட்டு இருக்கான். ஜுரமா? நான் தான் சொல்றேனே, தூங்குறவனை போய் எழுப்பணுமா? சேகர், சேகர், வாங்க நாமளும் போய் பார்ப்போம். என்ன நாட்டம், தம்பி கள்ளையும் சாராயத்தையும் மிஸ் பண்ணில குடிச்சிருக்கு. அவங்க போயிட்டாங்களா? போகாம உன் மகன் திருவிளையாடுல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு என்னமோ ஜரம் அடிக்குதுன்னு சொன்னீங்க. பாரு பாருடி, என்ன ஜரம்னு பாரு. செலவுக்காக பணம் வாங்கி இருப்பாங்க அன்னைக்கு கதை ஆனந்தையே. இத பாரு பாரு, உன் மகன் செலவழிச்சிருக்க லட்சணத்தை பாரு. வளர்க்க வேண்டியவனை கண்டபடி அலைய விட்டுட்டு இப்போ கண்ணீரா விடுவேன். அழ வேண்டியவன் நான், கண்ணீர் விட வேண்டியவன் நான், எல்லாம் நான். பாரு, ஒண்ணு மட்டும் மறக்காது, என் மனசு புண்பட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அவன்தான் கிராமத்தின் இதயம் பேரன்பின் நிலையம், கிராமத்தின் இதயமே பேரன்பின் நிலையம், ஆனந்தம் அலைவி என்னாலும் இங்கே, பூமியில் நீடிதற்கு எங்கே. என்னம்மா ஒரே அமக்கலமா இருக்கு? அப்பா, ஆபீஸ்ல இருந்து வரும்போது மறக்காம 4 கார்டு கொண்டு வாங்க. பணம்? பணமா? வராத கணக்குல வட்டியோட சேர்த்து எழுதி வைங்க. கணக்கு சமாச்சாரமே நம்ம கிட்ட கிடையாது. வரட்டுமா? அப்போ இதுக்கு முன்ன எங்க இருந்தீங்க? திருச்சியில. யாரம்மா இது? பக்கத்து வீட்டுல புதுசா போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்காருல்ல, அவர் பொண்ணு. ஓ, பேரு சரளா. அவங்களுக்கு தினம் காப்பி பால் வேணுமாமா. பால் சமாச்சாரம் தான் ரொம்ப கஷ்டம். 2 படி கறந்துட்டு இருந்த மாடு ஒரு படி கூட கறக்கிறது இல்ல. எங்களுக்கு ஜாஸ்தி வேண்டாம், 1/4 படி கிடைச்சா போதும். சரி, பார்த்து சொல்றேன். வாசலா, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. அம்மா, காரியம் கை மிஞ்சி போச்சு. உடனே அந்த சாந்தாவை உங்க மகனுக்கு கட்டி வச்சிருங்க. பணத்தை பெருசா. ஏன் வேற யாராவது சொல்லணுமா? இல்ல, சில அசாமிங்க இருக்காங்க, சொந்த விஷயத்துல கூட அவங்களுக்கு கவலை கிடையாது, மத்தவங்க விஷயத்துலதான் அக்கறை எல்லாம். அதுல என்ன தப்பு? இந்த பாருங்க, 10 ப்ரோக்ராம் நடத்தலாம்னு கான்ட்ராக்ட் பண்ணீங்க, இது வரலும் 1வது நடந்திருக்கா? மத்த ப்ரோக்ராம்களுக்காவது போக முடியுதா? இப்படியே இருந்தா என்னதான் அர்த்தமா? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க எல்லாம் ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரே மழை. அதோட இப்பெல்லாம் மார்க்கெட் ரொம்ப டைட் பாருங்க, சமயம் பார்த்து தானே வைக்கணும். உங்களை ஒண்ணு கேக்குறேன், எத்தனை நாளைக்கு இப்படி இந்த டான்ஸுக்கு இன்சிடென்ட் இருக்க போறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு வயசு காலம்னுட்டு இருக்கு பாருங்க. சுகமா இருக்க வழி இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படி ஊரா சுத்தி கஷ்டப்படணும்? கஷ்டப்படாம காலத்தை கழிக்கணும்னு நான் நினைக்கல. அப்படி இல்ல, உங்ககிட்ட முக்கியமா சில விஷயங்கள் பேசணும். எப்படி வரீங்களா? விக்ரமனும் மேனேஜரும் என்ன அப்படி ரகசியமா பேசிக்கிறாங்க? நாளைக்கு திடீர்னு மந்திரி வேலைக்கு கூப்பிட்டா என்ன செய்யறதுன்னு பேசிக்கிறாங்க. நீ வெளியில கலை காட்ட முடியல. வெக்கக்கேடா, என்ன நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? என்னடி நடக்கணும்? யாரோ நாடகக்காரி வந்திருக்காங்க, அவளையும் அவளுக்கு கட்டி வைக்கிறது தானே. சொல்லுடி, இப்போ உன் மகனுக்கு எவண்டி பொண்ணு கொடுப்பான்? எவன் கொடுப்பா? அப்படின்னா
அந்த பொண்ணையும் அவனை கட்டி வச்சிடலாமே. எந்த பொண்ண? சாந்தாவை. ஏன் அவ மட்டும் கிள்ளிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன இது? சாந்தா வேணும் சாந்தா வேணும் நீங்க தானே சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஆனா உன் மகை இப்படி தருதலையா தெரியறான்னு தெரிஞ்சும் அந்த குழந்தை வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன். எனக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னதான் செய்யறதா? காலாகாலத்துல ஒரு பொண்ணை கட்டி வச்சிருந்தா இந்த நாடகக்காரி ஒம்பெல்லாம் வந்திருக்குமா? நான் சொல்றது கேளுங்க. சாந்தாவையும் நிச்சயம் பண்ணிடுவோம். முறை பொண்ணும் கூட. என்ன இருந்தா நம்ம குழந்தைய நாம தானே கவனிக்கணும். கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, என்றும் நிலையான மொழியே. சாந்தா, சாந்தா பக்கத்து விட்டு லட்சுமி அம்மா பொண்ணு. லட்சுமி மகளா? அதானே கேட்டேன். வீட்டுல அம்மா எல்லாம் சுகந்தானே? நீங்க தான் எங்க வீட்டு பக்கமே வர்றதில்ல. வராம என்ன, இப்ப கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. வர்றேன் வர்றேன். அப்பா, சாந்தா ரொம்ப ஜோரா பாடுவாளப்பா. இப்ப நான் பாடின பாட்டு கூட இவ கத்து கொடுத்ததுதான். அதுதானே கேட்டேன். அப்படின்னா அவசியம் கேட்கணும். எங்க பாடமா? வெக்கமா இருந்தா சொல்லு, ரெண்டு காதையும் பலமா பொத்திக்கிறேன். கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன். அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன். அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே. அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போ, அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போல், அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போல், இணையே இளையனவே இன் சுவையாகவே, இணையே இளையனவே இன் சுவையாகவே வளரும் கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே. கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே, தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே. கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே, தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே. வீரன் பாரதி பாடல் அழகால், வீரன் பாரதி பாடல் அழகால், வீரன் பாரதி பாடல் அழகால், தேச உயர்வாகுமே. கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே, தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே. வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய்மொழி, உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கியம் சேர்மொழி. வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய்மொழி, உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கியம் சேர்மொழி.
கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே. அபூர்வமா இது என்னம்மா இது? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, வந்தேன். சௌக்கியமா லட்சுமி? ஏன்னா அண்ணி சேகர் எல்லாரும் சுகம்தானே? ஆமா ஆமா. சந்துரு அடிக்கடி கடதாசி எழுதுறானா? ஒழுங்கா படிக்கிறான்ல? என்னமோ படிக்கிறான். அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? ஆமா, சாந்தா எங்க? பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்காரு. அவ மக சரளாவும் நம்ம சாந்தாவும் சிநேகிதிக. இப்ப அங்கதான் போயிருக்கா. அப்போ நான் 3வது வீட்டுக்கு போய் ராமசாமிய பாத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாயே. நான் வந்த விஷயம் சொல்லலையே. சொல்லுங்கண்ணா. நம்ம சேகருக்கு கல்யாண விஷயமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஏதாவது முடிவாச்சுதா? நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நான் நினைக்கிறது அது இல்ல லட்சுமி. சேகருக்கு நம்ம சாந்தாவே கட்டி வச்சா என்ன லட்சுமி? ஒண்ணுமில்ல அண்ணா. என்னம்மா? சும்மா சொல்லு, தயக்கமே வேண்டாம். அண்ணா, உங்க மனசு நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆனா என் நிலைமை, நான் ஏழை, யாரும் மதிக்காத திருந்துரும். எங்கள் கஷ்டமும் நஷ்டமும் எங்களோடயே இருக்கிறதானே நல்லது. நீ பேசல லட்சுமி, நான் தான் அப்படி பேசும்படி செய்துட்டேன். உங்ககிட்டையும் உன் குழந்தைகள் கிட்டையும் நான் அந்த விதத்துலதான் நடந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்களாச்சே. 1000 தப்பு செஞ்சாலும் அதுக்காக ஒருத்தர் தள்ளிட முடியுமாம்மா? உங்களுக்கு தெரியாதண்ணா, உடம்புல ஒரு காயம் விட்டா அது ஆறி போயிடும். ஆனா மனசுல பட்ட காயம் நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்துடு லட்சுமி. வெளிப்படையா சொல்றேன், அந்த பைய சேகர் தருதலையா போனதுக்கு காரணம் மங்களம் தான். பெரிய வாயாடியாகவும் போயிட்டான். ஆனா எனக்கு ஒரு சபலம், உன் மக வந்தா சேகர் திருந்த மாட்டானான்னு ஒரு ஆசை. தங்க ஊசின்னு நினைச்சு கண்ணுல குத்திக்கலாமா? சேகரை பத்தி பலவிதமா தான் பேசிக்கிறாங்க. நீயே நினைச்சு பாரு லட்சுமி, ரத்தமும் கொழுப்பும் இருக்கிற வரைக்கும் இந்த சின்ன பசங்க கொஞ்சம் துள்ளத்தான் செய்வாங்க. அதுக்காக சேகர் எப்பவுமே திருந்த மாட்டான்னு நினைக்கிறியா? உன்னை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாராயணன் தான் எவ்வளவு மோசமா இருந்தான். ஆமா ஆமா, லட்சுமி அம்மா வந்தாங்க, மனுஷனும் தங்க கம்பி ஆயிட்டார். பொறுமையும் குணமும் உள்ள ஒரு பொண்ணு மாறாதா? மாறாதுன்னு நான் சொல்லலையே. நான் ஒண்ணு கேட்கிறேன், சாந்தா அவனுக்கு முறைப்பா, அவனை கட்டி கொடுக்க நீ சம்மதிக்கலன்னா 4 பேர் என்ன நம்ம குழந்தைய பத்தி கேவலமா பேச நீயே இடம் கொடுக்கலாமா? லட்சுமி, அவனை கண்டிக்கவும் கவனிக்கவும் வேண்டிய கடமை எல்லாம் உனக்கும் மங்களத்துக்கும் தானே. எதுக்கும் ஒரு வார்த்தை நீ சாந்தாவை கேளு. அவன் விஷயத்துல பொறுமை காட்டவும் இரக்கம் காட்டவும் அவளை விட வேற எந்த பொண்ணுக்கும் அக்கறை இருக்க முடியும்? அண்ணா, இந்த விஷயத்துல என் சம்மதம் பெருசில்லை. சந்திரங்கிட்ட கேளாமே. அவசியம் கேட்கத்தான் வேணும். அவங்கிட்ட கேட்டா எல்லாம் செய்வோமே. ஆமா,
அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. அப்போ சந்துருவுக்கு நானே ஒரு கரதாசி எழுதுறேன். அவன் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காம எதுவுமே செய்ய முடியாதுல்ல. நான் வரட்டுமாமா? என்னம்மா இது? ஏன் அழற? அழறதை தவிர வேற என்ன செய்யறது? நீயும் மாமாவும் எனக்காக செய்திருக்கும் நல்ல முடிவுகளை நினைச்சா ஏன் கண்ணீர் வராது? இவ்வளவுதானா? என்னமோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சதாக அர்த்தமா? சந்தன சம்மதம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனே தீர்மானிக்கட்டும். ஆமா, அண்ணன் வரட்டும். வராம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னடி முடிவு? இதுக்கு சந்துரு சம்மதிக்க வேண்டாம். எதுக்கா? அவன் அம்மா அவன் கல்யாண பொண்ணுமே சரிட்டாங்க. இந்த பாருங்க, இந்த மாசம் 27ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு. இதை விட்டா அடுத்த 2 மாசமும் கல்யாண பேச்சே எடுக்க முடியாது. இந்தா வளவளான்னு பேசாத. யோஜனை பண்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டாம். சும்மா தேதி இருக்குன்னு முகூர்த்த நிச்சயம் பண்ண சொல்றியே. ஆனா ஒண்ணு, நீங்க நினைக்கிறாப்புல சந்திரன் ஒண்ணு அவ்வளவு சுலபமா சமைச்சிட மாட்டான். அப்போ இந்த கல்யாணமே நடக்காது. உங்க இஷ்டம் போலவே லெட்டர் எழுதுங்க. மறக்காம தேதி எழுதுங்க. இன்னைக்கு ராத்திரி வண்டிக்கே கணக்கம் பட்டணம் போகட்டும். ஐயோ, இது என்னம்மா நீங்க சொல்றது? ஏன் யா துள்ளி விடுற? உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? சந்திரன் சம்மதிப்பான்னு நினைக்கிறியா? அப்ப இது எப்படித்தான் நடக்குமா? அது சரி, இருந்தாலும் இதெல்லாம் அப்படி நடக்கக்கூடிய விஷயம் இல்லம்மா. அதோட நம்ம ஐயா என்ன ஒண்ணும் அறியாதவரா? சட்டம் நியாயம் எல்லாம் எனக்கும் தெரியும். என் மனசு என்ன பாடுபடுதுன்னு தெரியாம பேசுறியே. நம்ம சேகருக்கு வந்த கல்யாண பேச்செல்லாம் எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியாதா? அவனுடைய முறை பொண்ணை கட்டி வச்சா எல்லாம் சரியா போயிடும். பணம் குறைவா இருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேச இடம் வராது. இதுவும் கைவிட்டு போனா என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குடியும் குடுத்தலமா இருக்கிறத பாக்க இந்த பாவி மனசு துடியா துடிக்குது. நீ செய்யறதெல்லாம் உபகாரம், அதுவும் ஆபத்து காலத்துல செய்யற உபகாரம். கணக்கு போய் கணக்கு. கணக்கு போய் கணக்கு. கணக்க பிள்ளை எங்க போயிட்டான்? அதுக்குள்ள எங்க போயிட்டேன்? நான் அந்த பசுவை பிடிச்சு கட்டுறதுக்கு போனேன். அது என்ன படாத பாடுபடுத்திட்டு. ஏய்யா, மெட்ராஸ்ல லா காலேஜ் எங்க இருக்கு தெரியுமா? தெரியாம என்ன, கண்ணை முடிக்கிட்டு காசு வரைக்கும் போயிட்டு வருவாரே. இந்தாயா, போய் சேர்ந்ததும் சந்திரன் கையில லெட்டர் கொடு. அவன் சம்மதிச்சா தந்தி அடிக்க சொல்லு. 2ல 1 உடனே தெரியணும். ஜெயந்தி, ஜெயந்தி, நீ இருக்கும்போது இன்னொருத்தைய சொப்பனத்துல கூட நினைப்பேனா? இவ்வளவு நாள் பழகி இன்னுமா என் மேல சந்தேகம்? என்ன பார் ஜெயந்தி, பார்க்க மாட்டேன். என்னப்பா திடீர்னு இப்படி ஆரம்பிச்சிட்ட? விழுந்துட்டேன். இப்பமில்ல ஜெயந்தி முகமா தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அடே எங்க அப்பா கோபம் அப்படியே தாண்டம் ஆடிக்கிட்டுல இருந்தது. போதும், ரொம்ப கேலி பண்ணாதீங்க. சேகர் கிட்ட எனக்கு அன்பே இல்லைன்னு தானே சொல்றீங்க? பரவாயில்ல, அவரை அடைய முடியலன்னாலும் தெய்வமா மதிச்சு பூஜை பண்ணியே காலம் கழிப்பேன். ஐயோ சேகர், உன் மேல என்ன பிரியம் தெரியுமா?
உன் கல்யாண விஷயம் ஜெயந்தி காதல் கேட்டதும் சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, காபி இல்ல, டிஃபன் இல்ல, ஆட்டம் இல்ல, பாட்டம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்கே சேகர் தூக்கத்துல புலம்புறாங்க. நான் மட்டும் இல்ல, ஜெயந்தி கதி என்ன ஆயிருக்கும்? போதுமே. ஜெயந்தி, ஊர்க்காரங்க கண்ணுல மண்ணை போடணும், அப்பா அம்மா வாய மூடணும். அதுக்குதான் கல்யாணம் செய்துக்கிறேனே தவிர வேற எதுக்கு? இந்த தாஜ்மஹால் இருக்கும் போது என்னடி தம்பியில் என்ன எழுதிருக்கு? Uncle's proposals accepted. Conduct marriage 27 itself. Arriving 26. சந்திரன். மாமா யோசனைக்கு சம்மதம் தானா? 27ஆம் தேதி கல்யாணத்தை நடத்தணுமா? சந்திரன் 26ஆம் தேதி வந்து சேர்வாராம். 27ஆம் தேதியா? ஆமா, 27ஆம் தேதியே தான். அதுல என்னமா அதிசயம் உனக்கு? உங்களுக்கு தந்தி வந்திருக்காண்ணா? பின்ன என்னவா? முகூர்த்த தேதி பக்கத்துல வந்துடுது இல்ல? தந்திய பார்த்தா உனக்கு குழப்பமா இருக்குமே நினைச்சுதான் ஓடி வந்தோம். என்னமோ எனக்கு ஒன்னும் புரியல. சீக்கிரமா புறப்பட்டு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்கிறத விட்டுட்டு இப்படி 2 வரியில தந்தி அடிச்சா அதனால என்னடி இப்போ? அடுத்த 2 மாசமா நல்லதில்ல, இந்த மாசமே நடத்தணும்னு உங்க அண்ணா வற்புறுத்தி எழுதினாரு. மேலும் அவன் சிறுசுதானே, எல்லாத்தையும் கவனிச்சு செய்ய மாமா இருக்கும்போது அவனுக்கு என்னடி கவலை? ஆமா லட்சுமி, உனக்கு ஒரு கவலையும் வேண்டாம். அது சரிண்ணா. இருந்தாலும் வேண்டியவங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா? இல்ல அவசரப்படாம எதையும் செய்யத்தான் முடியுமா? போடி அசடே, உறவுக்குள்ள நடக்கிற கல்யாணம், இதுக்காக சீமையில இருந்து 4 பேரை வர சொல்லணுமா? இத பாரு, கல்யாணம் எங்க வீட்டுல தான் நடக்க போகுது, அந்த சிரமம் கூட உனக்கு இல்ல. இதுல என்ன சிரமம்? எவ்வளவோ சிரமங்களை எல்லாம் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு தானே வரும். லட்சுமி, நாம பிறந்த வீட்லயே நம்ம குழந்தைகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இதுல சந்தோஷம் இல்லையா உனக்கு? இந்த சும்மா மனசை அழைச்சிக்காது. சாந்தா எங்க? சாந்தா, சாந்தா, என்னடி இது இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டியே? அத்தை பேர்ல கோவமா இல்ல அத்தை பார்க்க வெக்கமா? கண்ணு, என் மனசுல ஒண்ணுமே கிடையாது, கடவுடான்னு பேசுறதா மிச்சம். எனக்கே தெரியுது அப்படி பேசப்படாதுன்னு. ஆனா உடம்போட ஊறி போன படம் போயிடுமா? யார் இது? பக்கத்து வீட்டு போஸ்ட் மாஸ்டர் பொண்ணுண்ணா. நாங்க போயிட்டு வரட்டுமா? கவலைப்படாம சந்தோஷமா இருங்க, எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஏமா தலை சீவி கட்டக்கூடாது? இத பாரு, எல்லா பொறுப்பையும் நானே கவனிச்சுக்கிறேன். உங்க மனசு கோணாம கல்யாணம் நடந்தா சரிதானே? மங்களம் பரப்பிடலாமா? சாந்தா என்ன செய்யுது? சின்ன பொண்ணு தானே, வெக்கப்படுது. கல்யாண பொண்ணு இல்ல. லட்சுமி, நாங்க போயிட்டு வரோம். இப்படி எல்லாம் எழுதாத சாந்தா. முன்னும் பின்னும் யோசிக்காம உங்க அண்ணா சம்மதிச்சிருப்பாரா? எல்லாருக்கும் சம்மதம் தான், யாருமே இல்ல. அதுக்காக இப்படி எல்லாம் எழுதணுமா? இந்த லெட்டரை பார்த்தா உங்க அண்ணாவுக்கு வருத்தம் வராது? வரத்தான் செய்யும். ஆனா என் மனசுல குமரி கொண்டிருக்கிற வேதனைகளை வேறு யாருக்கிட்டதான் சொல்றேன் சரளா? எப்படியா கஜம்? 100 ரூபாய் கஸ்கா. அப்படின்னா என்னய்யா? 1 ரூபா 2 அல்லாவா? இல்ல 9 ரூபாய். கஜமா படவையா? ஒரு கஜமா. கஜமா கைத்திரியே எடுத்துடலாங்க. இன்னும் ஏதாவது இருக்கா பாரு. சந்திரன், இது எப்படி வந்தது? அருமை அண்ணா, இக்கடிதம் உனக்கு வியப்பை அளிக்கலாம். இது வெறும் கடிதம் அல்ல, உன் தங்கையின் நெஞ்சிலே வழிந்தோடும் வேதனை ரத்தத்தில் தோய்த்து எழுதப்பட்ட கடிதம். அண்ணா, சேகருக்கும் எனக்கும் விவாகம் நிச்சயிக்கும்படி தந்தி அடித்திருக்கிறாயே, ஒரு வார்த்தையாவது என்னிடம் கேட்க கூடாதா? உனக்காக எதையும் செய்வேனே,
ஒரு பிடி மண்ணை எள்ளி என் வாயில் போட்டாலும் அமிர்தமாக ருசித்து சாப்பிடுவேனே. குறை கூறவில்லை அண்ணா, என் நெஞ்சம் கொதிக்கிறது. கடைசியாக ஒரு வேண்டுகோள், உன் கட்டளைப்படி என் விவாகம் 27ஆம் தேதி காலையில் நடக்கிறது. உடனே வா. நொறுங்கி போன ஒரு பெண் உள்ளம் உன் காலடிகளில் விழுந்து கதற துடித்துக் கொண்டிருக்கிறது. சாந்தா அண்ணா, இந்த வண்டிக்கும் சந்திரன் வரலையே அம்மா. குமார், எப்படி இவரை தடுக்க வேண்டும்? ஒரு தந்தி அடித்தால் தந்திதான் இத்தனை நாசங்களுக்கும் காரணம். எப்படியும் போகத்தான் வேண்டும். ட்ரெயினுக்கும் டைம் ஆயிடுச்சு. சரி, ஒண்ணு செய்யும். நம்ம டாக்டர் ராகவன் கார் இருக்குல்ல, அதே ஏற்பாடு பண்ணும். என்ன சந்திரா? என்ன ட்ரெயின் கட்டியா வந்துட்டீங்க? குழந்தைகள் பஸ்ல வரும்போது நான் நடந்தே வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. நல்ல ஐடி தானா? ஆமா, சாப்பாடு பாப்பா. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். ஆமா ஆமா. அப்புறம் இவளை கட்டுப்பிடிக்க முடியுமா? எனக்கும் புரியல. அண்ணன் வந்துருச்சா? கவலைப்படாதேம்மா, இப்போ வந்துருவோம். லட்சுமி, சாந்தா வச்சுட்டு வாங்க, நேரம் ஆகுது. ஊர்த்தம் சீக்கிரம் புறப்படுங்களே. मांगल्य तंतुना नेना मम जीवन हेतुना भद्रामि उपदेशं வந்துட்டானா? சந்திரன் சந்திரா 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 சந்துரு சந்துரு சந்திரா சந்துரு சந்துரு ஏன்னா சந்திரன் திரும்பி போயிட்டான். ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. சொல்லுங்க அண்ணா. எனக்கும் ஒன்றும் புரியலையே. எங்க போயிருப்பான்? ஒருவேளை உங்க வீட்டுக்கு போயிருப்பானா? போய் தான் பாப்போமே. டிரைவர், காரை எடு. அதை ஏமா கேக்குறீங்க? சந்திரன் வந்த வரவும் போன போக்கு நினைச்சா உடம்பு நடுங்குதுங்க. இல்லையா, நான் சொல்றபடி செய். கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே தலை காட்டாத. அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். திடீர்னு எங்கம்மா போறது? சரி ஆண்டவனே. சந்திரா
மாதிரியா இருக்க. உன் போக்கு என் மனசை புண்படுத்துகிறதுப்பா. தயவு செய்து சொல்லு, என்ன நடந்தது? என்ன நடந்தது என்று என்னிடமா கேட்கிறாய்? நடந்த நாசத்தை எல்லாம் மறந்து பேசுகிறாயா அல்லது நாடகம் நடிக்கிறாயா? சந்திரா, பேசாதே அம்மா. வேதனையால் என் நெஞ்சம் துடிக்கிறது. மணக்கோலத்தில் வாடிய மலர் போல் இருக்கும் சாந்தாவை கண்டேன். பால் வடியும் அந்த முகத்திலே கண்ணீர் வடிவதை கண்டேன். மகளை யாரிடம் ஒப்படைத்தாயம்மா? சாந்தாவின் கண்ணீரை விட மாமாவின் உறவுதான் பெரிதாகப்பட்டதா? அவளுடைய சந்தோஷத்தை விட அண்ணனின் மனவருத்தம் தான் மேலாக தோன்றியதா? சொல்லம்மா, ஏன் எனக்கு எழுதவில்லை? எழுதினால் தடுப்பேன் என்ற பயமா? சூழ்ச்சி பலிக்காது என்ற நடுக்கமா? சொல்லுங்கள், ஏன் வாய் மூடி நிற்கிறீர்கள்? போதும், நாக்கை அடக்கி பேசு. எல்லாம் நீ செய்த ஏற்பாடுதான். ஆமாம் தம்பி, எல்லாம் ஒழுங்கா தான்ப்பா நடந்திருக்கு. உன் சம்மதம் தெரிஞ்சுக்கிட்டு வர கணக்கு பிள்ளை கிட்ட கடதாசு கூட கொடுத்து அனுப்பினேனே. வேலிக்கு ஓனான் சாட்சி. உங்கள் நயவஞ்சக நாடகத்துக்கு கணக்கன் கதாநாயகனோ? எங்கே அந்த நாய்? மானம் இருந்தால் என் முன்னே வர சொல்லுங்கள். சூழ்ச்சி, பயங்கரமான சூழ்ச்சி. இதை எப்படியம்மா நம்பிவிட்டார்? இது போய் தந்து எனக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. சூழ்ச்சிக்கு பெயர் போன சகுனியம் செய்ய நடக்கும் செய்கை. அம்மா, 1000 துன்பம் வந்தாலும் அதை கண்டு கலங்காதவளாயிற்றேனி. உன் வைர நெஞ்சம் இந்த வஞ்சகத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? அண்ணனின் பேச்சை நம்பி விட்டாயே அம்மா. அண்ணா, இதெல்லாம் பயங்கரம். சந்திரனுக்கு தெரியாம யாரையா தந்தி அடிச்சாங்க? லட்சுமி, 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 தங்கையிடம் எவ்வளவு பிரியம்! ஆஹா, அந்த அன்பிலே அரை நொடியில் அவள் குடும்பத்தை அழித்து விட்டீர்களே. மகனுக்கு மனம் முடிக்க நினைத்தீர்கள். கெட்டழிந்து போன அவனுக்கு எங்குமே பெண் கிட்டாது என்பதை உணர்ந்தீர்கள். வெறிபிடி தலையும் வேட்டை நாய்களின் பார்வையிலே பாவமறியாத மான்குட்டி பட்டது போல் சாந்தா உங்கள் கண்களில் வீழ்ந்தாள். ஏழை விட்டு பெண்ணை எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்தீர்களா? என்ன திட்டு, என்ன வேண்டுமானாலும் பேசு. ஆனா சூழ்ச்சிக்காரன்னு மட்டும் சொல்லாதேப்பா. சூழ்ச்சிங்கிற சொல்ல சொப்பனத்துல கூட அறியாதவனாச்சே. நான் செத்து சாம்பலானாலும் இந்த நினைப்பு மட்டும். மங்களம் பெருக வேண்டிய இந்த நாள்ல நீ கண்ணீர் விடலாமாமா? உங்க கண்ணீர் ஒரு பாவமோ அறியாத இந்த கிழவனை எப்படி வதைக்கிறதுன்னு கொஞ்சம் பாரும்மா. இத பாரு சந்துரு, சத்தியமா சொல்றேன், நான் நிரப்பராதி சந்துரு, நான் நிரப்பராதி. போய் தந்தைகள் கூட எனக்கு இப்பதான் தெரியும். இதெல்லாம் யாரோ செய்த சதி சந்துரு, யாரோ செய்த சதி. ஆமா, இதை கண்டுபிடிக்காம உங்க முகத்துல கூட நான் முடிக்க மாட்டேன். நான் முடிக்க மாட்டேன் சந்துரு, நான் முடிக்க மாட்டேன். மூணு வாய், உன்னால என் மானமே போச்சு. 4 பேர் முகத்துல முடிக்க முடியாம செய்துட்டிய செண்டாள். இந்த மாதிரி மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்கலன்னு யாரு ஆழ்ந்தாங்க? இந்த நாசபுத்தி எங்க இருந்து விலைக்கு வாங்கினேன்? போய் இங்க இருந்து எங்கேயாவது போய் போல. ஏன் நிக்கிற? போய். ஏன் கோவப்படுறீங்க? நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த கல்யாணம் நின்று போயிருந்தா நம்ம குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? சாந்தாவை தவிர வேற எந்த பொண்ணு வந்தாலும் அவன் திருந்த மாட்டான். சந்திரன் ஆர்ப்பாட்டத்தை நீங்களே பாத்தீங்களே. அவன் சம்மதம் கிட்ட இருந்தா கல்யாணம் நடந்திருக்குமா? நடக்கலைன்னா யாருக்கும் நஷ்டம் இல்லை. இப்படி நடத்தணும் எவன் சொல்லுவான்? எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடி வந்தது? என்னமோ கொஞ்சம் தப்பா நடந்துட்டேன். இருந்தாலும் நான் செய்தது யாருக்காகவா? இத பாருங்க, இன்னி முதல் சேகர் நல்லாகலைன்னா அப்புறம் என்ன கேளுங்க. ஆமா, கேட்க வேண்டியதுதான். அந்த கணக்கு இவ்வளவு செஞ்சுட்டு தலைமறைவா தெரிகிறாரோ? வரட்டும் அயோக்கிய ராஸ்கல். என்ன இது? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? பின்ன ஏன் அழற? என்ன விஷயம்னு சொல்லிட்டு தான் அழ. அண்ணனை பார்க்கணும் போல இருந்தது. ஓஹோ, அவசியம் பார்க்க வேண்டியது. உடனே பார்க்கணுமா இல்ல நாளைக்கு?
இன்னைக்கு அர்ஜென்ட். தாராளமா பார்க்கலாம். ஆனா பார்க்க வேண்டியது இங்கிருந்து பார்த்தா போதும், நீ ஒண்ணு அங்க போக வேண்டியது. உன் மேல துளியாவது அன்பு இருந்தா நேத்தமா அப்படி ஓடி இருப்பான். பிஎல் படிச்சிருக்கான். பிஎல். வா வா உட்கார் தம்பி. சாந்தா சாந்தா சாந்தா, உங்க அண்ணன் வந்திருக்கு. அழாதே சாந்தா. என் கல்யாணத்தை ஏத்து நடத்த வேண்டி நீ திரும்பி கூட பார்க்காம போவேன்னு நான் நினைக்கவே இல்லை அண்ணா. என்ன தப்பா நினைக்காத சாந்தா. எதிர்பாராம நடந்த சில குழப்பங்கள் நான் வரல. நடந்ததை விவரிக்கவும் எனக்கு இஷ்டமில்லை. சாந்தா, இனிமே இதுதான் உன் வீடு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குடும்பங்களுக்குள்ள சில மனக்கசப்புகள் இருந்தது. அது வேறு விஷயம். இனிமே அண்ணன் அம்மா என்கிற ஆசையெல்லாம் நீ குறைச்சுக்கணும். கட்டின புருஷனும் அவனது பெற்றோரும் தான் இனிமே உன் குடும்பம். அவங்கள தெய்வமா மதிச்சு நடந்து கொள்ளம்மா. சந்துரு, எப்ப தம்பி வந்த? இப்பதான் மாமா, சாயங்கால ட்ரெயினுக்கு பட்னம் போறேன். என்னப்பா அவசரம்? இன்னும் ஒரு 4 நாள் தங்கிட்டு தான் போயேன். இல்ல மாமா, பரீட்சை டைம். நிக்கிறிய உட்கார். பரவாயில்ல. சாப்பிடு தம்பி. கொஞ்சம் பலகாரமா எடுத்துக்க. ஆமா, நேத்து இங்க வந்தவன் எங்களெல்லாம் பார்க்காமே போயிட்டியே. காபி சூடா இல்ல? சேகருங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சேகர், சேகர், டே சேகர், எங்க போயிட்டான்? சேகர், சின்னையா வெளியே போயிட்டாருங்க. எப்போ? 5 நிமிஷம் தான் ஆகுது. பரவாயில்ல, மறக்கமா. சாந்தா, அடிக்கடி லெட்டர் எழுதுமா. சந்துரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். உலகத்துல குத்தம் செய்யாதவங்க தலையில தான் பழி வந்து விடுறது சகஜம். ஆனா அதுக்காக நான் கவலைப்படலப்பா. அஸ்தமிச்சா இருட்டு வருது, பொழுது விடிஞ்சா இருட்டு போயிடுது. அதே மாதிரி வேதனைப்படும்படியான சில காரியங்கள் எனக்கும் தெரியாம நடந்து உன் மனசுல அந்த காரம் நிறைஞ்சிருக்கலாம். ஆனா அது விடியாமலே இருந்துடக்கூடாதுப்பா. சந்துரு, சாந்தா இன்னிலிருந்து என் மக. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு குறவும் வராதுப்பா. மாமா, அடக்க முடியாத மனசு வருத்தத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் வரேன் மாமா. ராஜாவே நல்ல ரோஜாவை பார், ராஜாவே நல்ல ரோஜாவை பார். பொன்காலை நேரம் இப்பூஞ்சோலை ஓரம்
பூத்திருக்கு உனக்கே காத்திருக்கு. ராஜாவே நல்ல ரோஜாவை பார், பொன் காலை நேரம் இப்பூஞ்சோலை ஓரம் பூத்திருக்கு உனக்கே காத்திருக்கு. வாசமுள்ளது என்ற போதிலும் வண்டு தொட்டது இல்லையே, ஆசையுள்ளது என்ற போதிலும் யாரும் தொட்டது இல்லையே. நேசமுள்ள சீமான் உன்னினிவாலே தேடுதே, நேசமுள்ள சீமான் உன்னினிவாலே தேடுதே, நீங்காது தேனூறுதே. ராஜாவே நல்ல ரோஜாவை பார், பொன் காலை நேரம் இப்பூஞ்சோலை ஓரம் பூத்திருக்கு உனக்கே காத்திருக்கு. பனி நீரிலாடி உன் பாசத்தை நாடி, பனி நீரிலாடி பாசத்தை நாடி, தனியாக ஏது பாரா எங்கே, தனியாக ஏது பாரா எங்கே. பூ வேண்டுமா இதழ் தான் வேண்டுமா இல்லை தேன் வேண்டுமா, பூ வேண்டுமா இதழ் தான் வேண்டுமா இல்லை தேன் வேண்டுமா, இதில் எது வேண்டும் சொல்வாயே. ராஜாவே நல்ல ரோஜாவை பார், பொன் காலை நேரம் இப்பூஞ்சோலை ஓரம் பூத்திருக்கு உனக்கே காத்திருக்கு. ராஜாவே நல்ல ரோஜாவை பார். என்ன சங்கீதம் என்ன சங்கீதம், என்ன வாய்ஸ் என்ன வாய்ஸ், மாஸ்டர் வாய்ஸ். இதென்ன சங்கீதமா இது? அன்றன்று தேவகானம் இம்மாதிரி ஆகிய நெஞ்சுட்டியை கேட்டு வருடங்கள் பலவாகின்றன பலவாகின்றன. ஜெயந்தி, உன் காண ரசத்திற்கு என் நன்றி நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். உங்க சர்டிபிகேட் ஒண்ணும் தேவையில்லை. என்ன ஜெயந்தி விக்ரம் கிட்ட முறைக்கிற? நான் செய்வேன். என்கிட்ட கோபிச்சா கெட்டடம் முளைக்கவா செய்யும்? ஓஹோ, இவ்வளவுதானா? ஏன்பா விக்ரம், அந்த கண்ட்ராக்டர் இன்னும் பிளான் கொண்டு வரலையே? பிளான் எப்பவே வந்தாச்சு. விக்ரம், அப்ப அடுத்த வாரம் முதல் கட்டட வேலை ஆரம்பமாகணும். என்ன? சரி. என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். சேகர், இந்த பரிதாபம் இருக்கு பாரு, வெறும் பட்டாசு வெடிக்காது புகையும் புசுவானும். தானே தானே நன்னா தன்னே நானே 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 தானே நானே 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 நா. கண்ணில பட்டுடுச்சா? பரவாயில்ல. எங்கேயோ பாத்திருக்கீங்க இல்ல? அம்மா மாட்டை கட்டுறதுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துடுவாங்க. சந்திரா, அம்மா, ஏன்பா புறப்படுற விவரத்துக்கு ஒரு காரணாவது போடக்கூடாது? காரத்துக்கு பதில் நானே வந்துட்டேனே. இது யாரம்மா? இது யாருன்னு தெரியல. உன் பேருக்கு நான் அனுப்பின கடுதாசெல்லாம் இவ கையால எழுதுனதுதான். அன்னைக்கு ரயில்ல இருந்து இவங்க பெட்டி நீதான் எடுத்து கொடுத்தியா? அத ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுது. ஓ, ஐ சி. அந்த முயல் குட்டி தானா இது? அன்னைக்கு ரயில விரட்டிக்கிட்டு இவ ஓடின ஓட்டம், அடே அப்பா. இங்க பக்கத்து வீட்டுலதான் இருக்காங்க. இவங்க அப்பா நம்ம ஊர் போஸ்ட் மாஸ்டர். ஓஹோ, அதோ அவரே வந்துட்டாரு. என் மகன் சந்திரா. ஓஹோ, அப்பா அன்னைக்கு ரயில்ல இருந்து நம்ம சூட்கேஸ் எடுத்து தந்தாரு இல்ல?
அவரா? நான் அதுதானே கேட்டேன், எங்கேயும் பார்த்த முகம் மாதிரி இருக்குன்னு. பரீட்சைக்கெல்லாம் நல்லா எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். கேட்கணுமா? நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பேன்ல. இனி 2 மாசம் இங்கதான் கேட்பேன். ரொம்ப சரி தம்பி, என்ன பக்கத்து வீட்டுக்காரன்னு நினைக்காத. இந்த பொண்ணுக்கு எப்போதும் இந்த வீட்டுலதான் ஜாக. உங்க அம்மா விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியறதில்ல. சாப்பாடு படுக்க எல்லாம் இங்கதான். போங்கப்பா. லட்சுமி, இவளை சும்மா விடாத, ஒழுங்கா வாடகை வாங்கிடு. நான் வரட்டுமா? சந்திரா, சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சமையல் பண்ணிடுறேன். அம்மா எனக்கு கூப்பிடுறாங்க. ஏந்துங்களே. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு பயப்படாது. இங்க பாருங்க. என்னங்க? சாந்தா சாந்தி சேகர். எனக்கு ஒண்ணு பயப்படாது. ஐயோ மாமா. ஐயோ ஐயோ மிஸ் சந்திரன், நான் போய் மருந்து அனுப்புறேன். கணக்கு பிள்ளை என்னங்க? கூட போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. சரி. சேகர் எங்க அண்ணி டாக்டர் அழைச்சிட்டு வரேன்னு போனா. அண்ணா, வலி ரொம்ப இருக்குதா? இப்ப கொஞ்சம் தேவையில்லம்மா. தன்னந்தனியா போய் திருடனை பிடிக்கலாமா? அவன் கையில ஏதாவது ஆயுதம் இருந்தா என்ன ஆயிருக்கும்? சேகரு அப்ப இங்கதான் இருந்தான். இதை லேசில விடக்கூடாது மாமா. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்து திருடன் யாருங்கிறது எப்படியும் கண்டுபிடிக்கத்தான் வேணும். சந்துரு, வேண்டாம்ப்பா வேண்டாம். இந்த அடியும் அதிர்ச்சியும் என்னோடவே போகட்டும். ஒத்துருக்கும் தெரிய வேண்டாம்ப்பா. சேகர் வந்துட்டானா? வந்துட்டு வரங்க. கூட்டிட்டு வர கணக்குள்ள போயிருக்காரு. படுத்து படுக்கையா கிடக்குறேன். திரும்பி கூட பார்க்கலையே. என்னப்பா, என்ன உலகம், என்ன என்ன பொருள்.
சாந்தா அம்மா 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 ஐயோ அழாத மங்களம் அழாத சேகரனும் வரலையே இப்போ கூட அவனை பார்க்க முடியல அவன் வந்தா நான் காத்துக்கிட்டு இருந்தவா சொல்லு மங்களம் எப்ப பார்த்தாலும் ஒரே இருமலுங்க. ஆமாங்க, இந்த மாதிரியான இருமலை பார்த்ததே இல்லைங்க. கேட்டியா விஷயத்த? சாந்தாவுக்கு டயரோகம். என்ன? யார் சொன்னது? சண்முக வைத்தியர். சண்முக வைத்தியரா? ஏன் நம்ம ராமலிங்க வைத்தியரை கூட்டிட்டு வந்த? படா, நம்ம சண்முக வைத்தியரோட நல்ல வைத்தியர் யார் இருக்காங்க? சரி, எதுக்கும் குழந்தையாவை கட்டி இருந்து மாத்து. இனிமே அவ அதை தொட வேண்டாம். புட்படுத்து வந்துட்டாங்க, விட்டு போய் தொலைங்க. பொண்ணு இந்த வீட்டுல காலம் வச்சாலும் வச்சது. கவலைப்பட முடிய ஒண்ணும் இல்லை. நல்ல ரெஸ்ட் வேணும். மிஸ்டர் சந்திரன், இது டிபின்னு யார் சொன்னது? அந்த சிம்டமே இல்லையே. பயப்பட வேண்டாமா, நான் கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறேன். ஜெயந்தி, 1000 கவலைகள் என் நெஞ்சிலே அலைமுறுகிறது. ஆனால் உன் அருகில் இருந்தால் இந்த உலகத்தையே நான் மறந்து விடுகிறேன். சேகர், இன்று வரை நான் இதுபோல் சந்தோஷம் அனுபவித்ததே இல்லை. இனி எப்போதும் அது மரியாதை ஜெயந்தி. காலம் மாறினாலும் நம் காதல் மாறாது. ஆமா, இதை விட பெரிய இன்பம் எனக்கு எதுவுமே கிடையாது. என் சேகர் தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை நான் மறக்கவே மாட்டேன். சேகர், கொஞ்சம் எப்படி வா. வந்துட்டாரு பூஜை வேலை கரடி மாதிரி. உம்மா யாரையும் அங்க வர சொன்னது? நான் தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தேனே. ஏங்க எதுக்கு? எல்லாம் ரெஜிஸ்டர் செய்யத்தான். சார், என்ன ஒண்ணும் தெரியாத மூணா காணான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஏது சார் சொத்து? இல்ல ஏதுன்னு கேக்குறேன். என்ன பேச்சு ஒரு தினிசா மாறுது? சரிதான், கோபமா வருது. வரும் வரும், ஏன் வராது?
உங்க கைவரிசை இந்த நாராயணசாமி கிட்ட செல்லாது. நான் கடைக்கு பேசு. அடடே இதப்பா, உங்க அப்பா பூரா சொத்தையும் உங்க அம்மா பேருக்கும் சாந்தா பேருக்கும் உயிர் எழுதி வச்சிருக்காங்க. உயிலா? ஆமா. யார் சொன்னது? இன்னும் யார் சொல்லணும்? ரிஜிஸ்டர் கச்சேரி யாருக்காவது சொந்தம் நினைக்கிறீங்களா? என் பணத்தை எப்படி வசூல் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். இந்தாலும் உங்க பணம் பத்திரமா வச்சுக்கிறங்க. பின்ன யாருக்கு அது? யாருக்குன்னு கேக்குறேன். போற போது நீ கொண்டு போறியா இல்ல இங்க இருக்கிற உலகைக்கு தொடப்ப கட்டிக்குமா? இல்ல எனக்கு கட்டி வச்சுங்கிற அந்த பொண்ணுக்கா? நான் நாசமாக்கிட்டாலும் கூட அது புறத்தையா சொத்து இல்லையே. தகப்பன் சொத்த பிள்ளைங்க கொஞ்சம் எடுக்கத்தான் செய்வாங்க. யாருதான் எடுக்காம இருக்காங்க? அம்மா, நீயாவது அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. கடவுளே, நடந்ததெல்லாம் யாருக்கு தெரியுது? நீ எப்படி நினைச்சாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாதுடா. எதுக்கம்மா இந்த நடிப்பு? இப்படி உயிரோடு வதைக்கிறத விட விஷம் தந்து என்ன கொண்டுடலாமே. பால் தந்து கையாலேயே அதையும் செஞ்சிடு. என்ன இருந்தாலும் நான் உங்க மகனா பிறந்துட்டேனேம்மா. அப்பாவுக்கு என்னை விட சொத்து தான் பெருசா போச்சு. கையில காலனா இல்லாம கபூதிய போல நான் காலம் தரணுமா? உங்க ஆசை அதுவானா நடக்கட்டும். அம்மா, உங்க முகத்தை பார்த்து அம்மா அப்பான்னு அழைக்க நான் ஒருத்தன் தானே இருக்கேன். நீ ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? இதுவும் நீ கொடுத்தது தானே. இந்த ஒண்ணு மட்டும் என்கிட்ட ஏன் இருக்கணும்? இதையும் நீயே வச்சுக்க. நான் போறேம்மா. என்னை பத்தி இனிமே நீ நினைக்காது. இந்த வீட்டுல சேகர் இனிமே ஒரு நாள் கால் எடுத்து வைக்க மாட்டான். சேகர், நீ எங்கப்பா போற? சேகர், நான் சொல்றதே கேளப்பா. இது நான் சொல்றதை கேட்டு நாடே இதப்பா. உங்க வீட்டுக்காரர் தங்கமானவர் தான். ஆனா சேகரன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அநியாயமா நடந்துட்டாரு. சேகரன் சொன்னதுல என்னமா குற்றம்? பணக்கார சதாசிவத்தின் மகன் பாப்பரன்னு சொன்னா அந்த கேவலம் யாருக்கு? யாருக்கம்மா? நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான்ப்பா. பாவம், சேகரனுக்கு தான் என்ன சந்தோஷம் இருக்கம்மா? சம்சாரமும் அப்படி, அப்பா செய்ததோ இப்படி. வேறொரு மகனா இருந்தா உண்மையிலே மரத்துல தொங்கி இருப்பான். கண்டிப்பா நானா இருந்தா செஞ்சிருப்பேன். எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, சேகரனுக்கு நீங்க தானமா ஆதரவு. பாவம், உங்க பேரை சொன்னா போதும் அப்படியே பூரிச்சிருவான், பூரிச்சிருப்பான். ஆமா, அவனுக்கு இல்லாத பணமும் பவுஷம் எனக்கு எதுக்கு? பொண்டாதிக்கு மட்டும் சொத்து தனக்கு இல்லைன்னா அவனால எப்படி தாங்க முடியும்? அவன் அப்பா தேண்டதெல்லாம் அவனுக்கே தான். அப்படி சொல்லுங்க, அதுதான் சரியான வார்த்தை. தெரியாமலா பெரியவங்க சொல்றாங்க, தாயில் கோயில் இல்லைன்னு. இந்தாப்பா, நல்ல வார்த்தை சொல்லி அவனை இங்க அழைச்சிட்டு வா. வருத்தம் தாங்காம ஏதாவது செஞ்சுட்டா? ஆமாமா, அதுவும் வாஸ்தவம் தான். நல்ல ஒரு உயில எழுதி வச்சாங்களே கோயில். ஏது சிரிப்பு ரொம்ப பலமா இருக்குதே. அம்மா, அம்மா, சாந்தா சொன்னதை கேட்டீங்களா? நீங்க வக்கீலாக போறீங்களா? அதுதான் தையல் மிஷினை மறந்துட்டு இப்போ சட்ட புஸ்தகங்களை படிக்கிறீங்களா? ஏண்டி போய் சொல்ற? அம்மா, இவதான் அப்படி சொன்னா. ஓ, எதவும் நான் அந்த புஸ்தகத்தை அடுக்கி வைக்கிறதுனால சொல்லுதோ? சரளாவை போல புஸ்தகத்தை தொடாமலே வக்கீல் ஆயிட முடியுமா? சாந்தா, மருந்து குடிச்சியா? இல்லைம்மா. எனது கட்சிக்காரர் கடவுளையும் மதத்தையும் தாக்கி எழுதியதாக கூறப்பட்டது. அது சரியல்ல. உதாரணமாக 4வது
அத்தியாயத்தை பார்க்கலாம். காளி கோயிலில் நகை திருட கதாநாயகன் முயற்சிக்கிறார். திடீரென்று சங்கூதும் சப்தம். சம்போ சங்கரா என்ற ஓலம். பார்த்தார் கதாநாயகன், எடுத்தார் ஓட்டம். சோயவரான கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டால் என் கட்சிக்காரர் சங்கை ஊத வைத்திருப்பாரா? சங்கரா ஓலந்தான் போடுவாரா? Therefore, Yes, proceed. அம்மா, இதுதான் நம்ம கட்டட பிளான். இந்த ரூம் உனக்கு, இது எனக்கு. இதுதான் என் ஆபீஸ் ரூம், இது ஹால். இவ்வளவு விலை வசந்த சேலை எல்லாம் என்னத்துக்கு? ஆனா நம்ம சரளா பார்த்ததுன்னா விடவே விடாது. அதுக்கு இந்த சேலை துணிமணி நகை நட்டுன்னா உசுறுதான். என் பணம் எல்லாம் ஜவுளி கடைக்கு நகை கடைக்கு தான் போகுது. ஆமா, விருந்துக்கு ஒரு 400-500 பேர் யாவது கூப்பிடுவீங்களா? சந்திரன் அபிப்பிராயத்துல விருந்தே வாழலாம். அது நியாயம். என்னத்துக்கு விருந்துங்க இருந்து பணம் செலவாகிறது தான் மிச்சம். கிடைக்க போறது கெட்ட பேர் தான். பாயசத்துல பருப்பு வேகல, அவியல்ல முருங்கைக்காய் போடல, ரசமா இல்லைன்னு வாயில வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. என்னத்துக்கு இதெல்லாம் லட்சுமி? 1000 செய்தாலும் குத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நாம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமா? ஆமாமா, அதுவும் நியாயமா. காப்பியா டீயா? காபி. உங்களுக்கு என்ன வேணும்? இதுனா போதுமே. இது காபி இல்ல, டீ. அதுவும் சரி. மாமா, கல்யாண விஷயமா சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டீங்களா? ஓ, நம்ம சரணா கிட்ட கூட சொல்லிட்டேன். காலேலோ ராஜா என் கண்ணே நீவா, செல்வமே பொன்னான ரோஜா. காலேலோ ராஜா, காலேலோ ராஜா என் கண்ணே நீவா, செல்வமே பொன்னான ரோஜா. காலேலோ ராஜா, பொருளெல்லாம் தருவார். உன் தொட்டில் மேலே துயர் சூழும் என் வாழ்வின் இருள் நீங்கவே வெண்ணிலா போல நீ வா. காலேலோ ராஜா, காலேலோ ராஜா என் கண்ணே நீவா, செல்வமே பொன்னான ரோஜா. காலேலோ ராஜா, எனதாசை கனியே இணையில்லா மணி முத்தே. எனதாசை கனியே இணையில்லா மணி முத்தே. உனதாசை மாமா போயாது கல்வி கற்று வாடானே புகழ் பெற்று. கனியூரும் தேனே என் களி தீரவே என்றுமே அன்பே நீ வா. காலேலோ ராஜா, காலேலோ ராஜா என் கண்ணே நீ வா, செல்வமே பொன்னான ரோஜா. காலேலோ ராஜா. விக்ரமா, இந்த கட்டட வேலையை இப்ப ஆரம்பிச்சது பெரிய முட்டாள்தனப்பா. பணம் எக்கச்சக்கமாவிலே செலவாகுது. பணத்தை இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு சும்மா இருந்தா பாரப்பா, கட்டிட வேலையும் செவரவும் பாதியோட நிறுத்தப்படாது தெரியுமா? ஏப்பா,
நான் நேத்தே சொன்னேனே இதை திருப்பி அனுப்பிச்சிருன்னு காதுல வாங்க மாட்டேங்கிறியப்பா. ஆமா சொன்னீங்க. ஆள் இல்லன்னு கோர்ட்டு நோட்டீஸ் திருப்பி அனுப்பிச்சிட்டே இருந்தா போதும்பின்னு நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ரொம்ப சரி. அது சரி, இந்தாங்க கையெழுத்து போடுங்க. என்னடா எனக்கு பெரிய தொல்லையா போச்சு. ஏய், அந்த சனியை யாராவது தூக்கிட்டு போக மாட்டீங்க? ஏப்பா, உன் வீடு எங்க இருக்கு? எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு. ஏது உனக்கு உடம்புன்னு சரிப்படல போல் இருக்க. உன் பல்லு டூப்ளிகேட்டா அல்லது ஒரிஜினலா? ஏன் எனக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களோ? அட சர்தான் போப்பா. என்னங்க ஆணைக்கு பயப்படணும், ஆனா லத்திக்குமா பயப்படணும்? மனுஷன் நல்லவன் தான், ஆனா சமயம் தவறி பிறந்துட்டான், கொஞ்சம் தவறி பிறந்துட்டான். ஏடி அதை எடுத்த மாசமா போறவளே, குழந்தை தொடாத தொடாதன்னு 1000 தடவை சொல்லியமா எடுத்த போடுறியத போட மாட்டேன். சேகர் சேகர், இந்த திருத்தம் முடிச்ச வீட்டுல நிம்மதியே கிடையாது. எவ்வளவு நேரமா கத்துக்கிட்டு இருக்கேன், போடுறியா இல்லையா? குழந்தைய தொடாதேன்னு எத்தனை தடவை சொல்றது? போ, இனிமே அந்த ரூமை விட்டு நாடக்கூடாது. உனக்குதான் தீராத தைரோகம், அது குழந்தைக்கு மாறணும். என்ன விஷயம்? சந்திரா, குழந்தைக்கு ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதான். சாந்தாவுக்கும் உடம்பு மோசமா தான் இருக்குதான். யார் மருந்து கொடுக்குறாங்க? அகஸ்தியர் தெருவில் இருக்கிற யமகண்ட வைத்தியர் கொடுக்குறாருங்க. ஏயா, சுவடி வைத்தியம் சுரக்காய் வைத்தியம் கிடைச்சாங்க? நல்ல டாக்டர் அழைச்சி வந்து கட்டக்கூடாது? சுவடி வைத்தியம் தங்க ராசா தூங்குறியா? மயந்து குச்சிச்சு தூஞ்சு. குழந்தை என்னவோ போன்றிருக்கு. சேகர் சேகர் சேகர், சீக்கிரம் வாயே. ஐயோ சாந்தா சாந்தா, சேகர், ஐயோ சேகர். யார் கைவிட்டாலும் நீ இருக்கேங்கிற தைரியத்தினால வேணடா என் கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்ணா, நீ என்ன விட்டுட்டு போயிட்டேடா கண்ணா. அண்ணி, சாந்தா உடம்பு எவ்வளவு மோசமா போயிட்டுது. நல்ல டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்து உடனே சிகிச்சை செய்யலைன்னா எங்களால முடிஞ்சதெல்லாம் செய்தாச்சு. நீங்க பெரியவங்க, எத்தனை டாக்டர் வேணுமானாலும் கொண்டு வரலாம். வியாதி குணமாகணுமானா நல்ல டாக்டர் கிட்ட தான் காட்டணும். வியாதி கூட பெருசில்ல அண்ணி, மனசுல சந்தோஷம் வேண்டாமா? இருமொழிக்கு முழுங்கிட்டு இஞ்சி கஷாயம் குடிச்சா ஜீரணம் ஆயிருமா? உன் மகளுக்கு வந்திருக்கிறது தைரோகம். அப்படி சொல்லாதே அண்ணி, சிரிப்பும் கழிப்புமா இருந்த சின்ன பொண்ணு. யாரா இருந்தா என்ன, சிரிப்பு கிருப்பெல்லாம் ஒரு அளவோட இருக்கணும். பாப்பா போதும் போதும், இனிமே என்னால கவனிக்க முடியாது. உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. நீ உதறி தள்ளினாலும் நான் தள்ள முடியுமா? பெத்த வயிறு பத்தி போதும், இனி இந்த நரக வேதனைகளை அவளை அனுபவிக்க நாங்கள் சம்மதிக்கவே. சம்மதம் இல்லைன்னா கூட்டிக்கிட்டு போ, அவ்வளவுதானே. ரொம்ப தேங்க்ஸ். ஏன் மிஸ்டர், பொண்டாட்டியை கவனிக்க புருஷனுக்கு தெரியாது? நீ ஏன் குறுக்க பேசுற? இது எங்க சொந்த விஷயம். ஓஹோ, எஸ் யுவர் ஆனர். அட்வொகேட்டாம் இல்ல, அட்வொகேட் லா பாயிண்ட் பேச வந்துட்டார். அது கோர்ட்ல நாங்க கவனிக்காம தான் வியாதி வந்துதான். நான்சென்ஸ். வியாதி வந்ததை சொல்லல, வியாதிக்காரங்களை அன்போடு மனிதத்தன்மையோடு கவனிக்கணும். பின்ன அவங்க தாத்தா கவனிச்சாரோ? மரியாதையா பேசு. மரியாதையை பற்றி பேச உனக்கு என்னடா யோகியதை? கணவனே தெய்வம் என்று கருதும் மனைவியை கண்ணீர் வெள்ளத்தில் கலங்கடித்து விட்டு மானமும் வெட்கமும் இல்லாத விபச்சாரியோடு குடித்து புரளும் உனக்கா மரியாதை? சந்திரா சந்திரா சந்திரா, வேண்டாப்பா, உன்னை அந்த மாதிரி வளர்க்கல. ஏண்டா கலாட்டை பண்ண வந்திருக்க? என்கிட்ட விளையாடுற போ. உன் சாமர்த்தியம் எல்லாம் கோர்ட்ல வச்சுக்க.
பட்ட அவமானம் எல்லாம் போதும். போச்சு, அதுவும் போச்சும்மா. எது போச்சு? நம்ம மேல வேலி நலம். வித்துட்டானா? ஆமாங்க. யாருக்கு? வட்டிக்கடை நாராயணசாமி பிள்ளைக்கு. கண்ணம்மா, நீ வீட்டுக்கு போ, குழந்தைங்க தனியா இருக்கு பாரு. எவ்வளவு பெருமையா வாழ்ந்த குடும்பம். அம்மா, பெரிய நல்லா யோஜனை பண்ணித்தானே அப்படி உயிரை எழுதி வச்சார். அத புரிஞ்சுக்க முடியாம போச்சு அம்மா உங்களால. ஈஸ்வரா, இந்த நாசத்தை எல்லாம் என் கண்ணாலியா பார்க்கணும். ஐயோ, எல்லாரும் குழந்தை வளர்க்கிறாங்க. நானும் தான் வளர்த்திருக்கேன். அதோ சின்னையா வந்துட்டாங்க. எங்கே அவன்? மாடிக்கு போறாரு. அவனை இங்க வர சொல்லு. தம்பி, அம்மா கூப்பிடுறாங்க. ஏன்? அவங்க எத்தனை நாளா ஜுரமா கிடக்குறாங்க தெரியுமா? ஜுரமா இருந்தா மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன? பின்ன எதுக்கையா நீங்க இருக்க? நான் கவனிச்சுக்கிட்டு தாப்பா இருக்கேன். ஆனா சொந்த பிள்ளை கையால ஒரு ரூபாய் தண்ணியாவது கிடைச்சா வியாதியோடு இருக்கிற அந்த பெத்த மனசு குளிர்ந்து போகும் தம்பி. சரி, உபதேசம் போதும், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய் சேரு. இந்த மருந்தை குடிச்சிருங்கம்மா. என்ன, எதுக்காக கூப்பிட்டேன்? பார்க்கணும் போல இருந்தது. ஏன், இதுக்கு முன்னாடி ஒண்ணும் பார்த்ததே இல்லையோ? பெத்த வயிறல்லவா, எத்தனை தடவை மகனை பார்த்தாலும் அதன் ஆசை தீருமா? உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த சந்தோஷத்திலேயே சாகணுங்கிறதானப்பா என் ஆசை. விஷயத்த சொல்லு. விஷயம் என்னடா விஷயம்? வேலைவெளி நேரத்துல பண்ணையாராளுங்க பையா இருக்கிறாங்களா? அதுல அவங்க எப்படி காமிச்சாங்க? எப்படி காமிச்சாங்க? அவனையா பாக்குறேன். வாயடிச்சு போச்சோ, சொல்லுடா. தம்பி, ஐயா பாடுபட்டு தேடின வயல்ல அந்நியன் வந்து பயிர் அறுக்கிறத பார்த்தா என் நெஞ்சு துடிக்குதப்பா. நீ ஏன் துடிக்கிற? உங்க அப்பா விட்டு சொன்னாது. அப்பம் விட்டு சொத்து மானகட்ட நாயே, அந்த நல்லவர் பெயரை சொல்ல உனக்கு என்னடா யோகிதே? அவர் பாடுபட்டு தேடின சொத்தை எல்லாம் அழிக்க நீ யாருடா? உன் குணம் தெரிஞ்சுதான் காரணா கூட உனக்கு எழுதி வைக்கல. நீ எப்படிப்பட்டவங்கிறத அவர் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டார். நான் தான் உன் கண்ணீரை கண்டு ஏமாந்துட்டேன். கண்ணெதிலே நடந்த உன் கள்ள நாடகத்தை கண்டு போதி ஆயிட்டு. சென்றாளா, பெத்த தாயின் பாதத்தை துணியாவது நினைச்சு பாத்தியா? உனக்காக இந்த ஜீவன் உருகி வாழ்ந்ததையாவது நினைச்சியா? பாவி, பாடுபட்டு புறங்கள பூமியாவது நீ தேடி அதை நீ அழிச்சிருந்தா நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேனே. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு என் முன்னால வந்து நிக்கிறியே, நீயா என்னக்கா நான் ஓயாம பாடுபட்டேன். மயிறு எரியுதா, பெத்த மயிறு எரியுது. நாசமாக்கினா அது ஏன் இஷ்டம்? நீ யாரு என்ன கேட்க? என்ன பார்த்தா கேட்கிறேன். உன்னை தொட்டு புசுக்க சத்த மனசு புண்பட்டா நீ ஒரு நாள் உருப்பட மாட்டேன். வினையினாலே நோவதேனோ வினையினாலே
தன்னை நினைந்தே நோவதேனோ வினையினாலே வந்த தீமை தன்னை நினைந்தே நோவதேனோ அழுவதாலே ஆவதென்ன அழுவதாலே ஆவதென்ன அன்று செய்த வினையினாலே வந்த தீமை தன்னை நினைந்தேனோ ஏனோ அளவு மீறிய அன்பு செய்தனை அமுதமே விஷமாகிவிட்டது அதனை நீயும் அருகிலாயோ அதனை நீயும் அருகிலாயோ வினையினாலே வந்த தீமை தன்னை நினைந்தே நோவதேனோ களிப்புடனே தாராட்டியே கருணையடு பாலூட்டியே கண்ணின் மணி போலே இரவு பகல் காத்து வந்த மகனிவனோ நன்மையனும் நல்ல விதையாலே தாயே நீ உன் மகனை உருவாக்கவில்லையே தாயே நன்மையனும் நல்ல விதையாலே தாயே நீ உன் மகனை உருவாக்கவில்லையே தீமையனும் நீரூற்று பாபமாம் எருவைத்தே தாய்மையனும் பேரன்பு ஒளியினாலே வளர்த்தே நன்மைகள் அணுகாது வேலியும் தானாகி நீ காத்து வந்ததில் பலனிதோ தாயே நீ செய்ததால் வந்த வினையே ஒரே குழப்பமா போச்சு. சர்க்கார் கிட்ட விளையாடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனா நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு எப்படியோ தெரியும். அவன் போலீஸுக்கு போய் சொல்லி இந்த வீட்டை சோதனை போட்டாலும் போடுவான். உன்னை அவமானப்படுத்தணும்னு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். கீழே சிங்காரம் மேல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ஒருத்தனுக்கு எத்தனை தடவைப்பா சாக்கு போக்கு சொல்றது? அதுக்கு ஒரு கணக்கு இல்ல, ஒரு அளவு இல்ல. பின்ன இப்ப என்னதான் செய்ய சொல்ற? என்ன செய்ய சொல்றியா? ஒண்ணு பணத்துக்கு வழிய தேடு, இல்ல ஒரு முழம் கைத்துல ஊஞ்சலாடு. அதுவும் இல்ல இல்லாம பிள்ளாம எங்கேயாவது கம்பிய நீட்டு. என்ன நீ எப்ப கூப்பிடுறியோ நான் வர்றதுக்கு ரெடி. ஏப்பா இப்படியே எத்தனை நாளைக்கு தான் காலத்தை தள்ளுறது? ஒரு நாளைக்காவது நிம்மதி வேண்டாம்? ஏதாவது ஒரு வழி செய்யணும். என்னப்பா வழி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கேவலம் ஜெயந்தி கிட்ட கூட கடன் வாங்கிட்ட. அவங்கிட்ட தாராளமா இருந்தாலும் பரவாயில்ல. நாராயணசாமி வேற கேஸ் போட்டிருக்கான். நாளைக்கும் வீட்டை ஜப்தி கொண்டு வந்தா நீ என்னப்பா பண்ணுவ? நீ போதும் விக்ரமா, மூளை தடுமாறு. என் நிலைமை தெரியாதவன் போல பேசுறிய. இருந்த சொத்தை எல்லாம் வித்தாச்சு, சொந்த வீட்டை கூட அடமான வச்சுட்டேன். ஏதாவது வழி இருந்தா சொல்லு, இல்ல தற்கொலை செய்துகிட்டு சாக வேண்டிதான். உதவி செய்ய யாரப்பா இருக்கிறாங்க? பாழா போன நிலம் கூட அந்த சாந்தாபர்ல இருக்கு. ஏன் இப்படி செய்தா என்ன? நல்ல வார்த்தை சொல்லி இங்க கூட்டு வந்துறேன். என்னப்பா உளர்ற? நீ நினைக்கிறா போல ஒண்ணும் அவளை அவ்வளவு சுலபமா வாங்கி அனுப்பிச்சிட மாட்டாங்க. போதா குறைக்கு டயரோகம் சாகடமா இருக்கணுமாங்கிற நிலைமை. விக்ரம், வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல. அந்த வழி உங்ககிட்ட இருக்கப்பா. என்ன வழி? வழியா சொல்றேன். சேகர், நான் சொல்றதை பத்தி தப்பிதமா நினைக்காதே. நீ ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன், அதிலும் செல்வமா வளர்க்கப்பட்டவன். இன்னைக்கு வரையில் நீ ஒருத்தனுக்கு தலை வணங்கி நடந்ததே கிடையாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, என்ன இருந்தாலும் செயரோடி வியாதி சொத்தப்பட்டு வந்து அவ உங்கூட குடும்பத்தை நடத்துவாங்கிறத சொப்பனத்தில் நினைக்காதே. அவளால அவளுக்கும் பிரயோஜனம் இல்லை,
உனக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பணக்கார சதாசிவத்தின் பாதி சொத்து சாகப் போகும் சாந்தாவுக்கா, வாழப் போகும் உனக்காப்பா? நீ சொல்றதுக்கு அர்த்தம்? என்ன இதை விட தற்கொலை எவ்வளவோ மேல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசனை செய்து பார். நீ சாக வேண்டியவனா? இல்ல, நீ வாழ வேண்டியவன். சாகிறவங்க சாகட்டும். இந்த நிமிஷமும் நீ பணக்காரன். எந்த பயலுக்கு நீ தலகுனிய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் நீ உயிரோடு இருக்கலாம். இல்ல, எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போயிடும். அடுத்த நிமிஷம் என்னதான் நடக்க போகுதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. தெரியுமா? விக்ரமா, இவ்வளவோ அநீதி எல்லாம் செய்திருக்கேன். ஆனா பயப்படாத, எல்லாம் என் பொறுப்பு. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாளை இரவுக்குள்ள எல்லா காரியத்தை முடிச்சிடுறேன். இந்த ஆபத்து காலத்துல உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு என் உயிரை கூட விட தயார். விக்ரமா. சார் சார், என்னடா அம்மா கூட அங்க ஒரே சண்டை? யாரு தெரியாதுங்க. சரி சேகர், நீ பெரிய ஆபத்தில் சிக்கிட்ட. சோதனை போடுறதுக்கு போலீஸ் வந்தாச்சு. இனிமே நீ இங்க இருக்கக்கூடாது. 2 நாளைக்கு எங்கேயாவது போய் மறைஞ்சிரு. போ. எங்கே போறது விக்ரமா? எங்கேயாவது போ. மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். வந்தது வரட்டும். சரி, போ சீக்கிரம். என்ன இருந்தாலும் நம்ம போஸ்ட் மாஸ்டர் பலே ஆளப்பா. சும்மாவா சாப்பாடு செலவு கூட உன் தலையா கட்டிட்டாரு. அவர் ஒண்டி ஆடு. அதனாலதான் எல்லா ஏற்பாடுகளையும் நானே கவனிக்கிறேன். ஓஹோ. ஏப்பா சாப்பாடு ஸ்நானம் ஒண்ணுமே வேண்டாமா? வரேம்மா. கல்யாண மாப்பிள்ளை உபாசம் இருக்கணும்னு யாராவது சொன்னாங்களா? கோபா நீ வாப்பா. ஓ, நான் ரெடி. அம்மா, சாந்தா கிட்ட காப்பி கொண்டு வர சொல்லி 6 மாசம் ஆச்சு. சீக்கிரம் வர சொல்லு. எல்லாம் சீக்கிரமா இதெல்லாம் எடுத்துட்டு போ. நடக்கட்டும். OS 203 204 ரிவிஷன் பெட்டிஷன் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சுங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்க மாப்பிள்ளை சேகரையா வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவாயிருக்கு. ஜப்தியா? ஆமாங்க, வட்டிக்கடை நாராயணசாமி பிள்ளை செஞ்ச வேலைங்க. கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. சந்திரா, நான் போய் அண்ணியை பார்த்துட்டு வரேன். அம்மா, சேகர் வாங்கின கடனுக்காக அவங்க வீட்டை ஜப்தி செய்ய போறாங்களா? ஜப்தியா? கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்க. வா சந்திரா, உடனே போகணும். நீயும் நானும் போய் என்னம்மா செய்யறது? இது கோர்ட் உத்தரவு. எந்த உத்தாலும் சரி, அவங்க நடிச்சந்தையில நிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செய்யத்தான் வேணும். வா சந்திரா, என் மனசு துடிக்குது. நீ வரலைன்னா நானாவது போறேன். பதறாதே அம்மா, நானே போயிட்டு வரேன். கோபால், எல்லாம் கவனிச்சுக்கிறேன். சாந்தா, அம்மா அம்மா அழாதே அம்மா. என்ன பிடிச்ச கட்ட காலம்தான் எல்லாரையும் மாட்டி வைக்குது. ஐயோ, எவ்வளவு செழிப்பா வாழ்ந்த குடும்பம் அண்ணன் போனப்புறம் எல்லாம் சூன்யமா போச்சு. அம்மா, எனக்கு எதுக்கு அவங்க பாதி சொத்து? கடங்காரங்க அவங்க வீட்டை ஜப்தி செய்யும் போது எனக்கு எதுக்கும்மா? அவங்களுக்கு இல்லாத எந்த சொத்தும் நமக்கு வேண்டாம். தைரியமா இரு. அண்ணன் போயிருக்கான், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வருவான். மாட்டேன், ஒரு நாள் வெளியே போக மாட்டேன். செத்தாலும் சரி போக மாட்டேன். அம்மா, இது உத்தரவு, சர்க்கார் உத்தரவு. ஆமா, நீ கூடவா இப்படி செய்து இந்த மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டியே? நீ உருப்படவா போற? இந்தாங்கம்மா, ஜாஸ்தியா பேசாதீங்க. நான் ஒண்ணும் அக்கிரமம் செய்யல. உங்க மகனுக்கு சொல சொலையா பணத்தை அள்ளி கொடுத்துருக்கேன். அதுக்கு அவரை போய் கேட்கறதானே? இது என் சொத்து, என் வீட்டுக்காரர் சொத்து. நான் போகவே மாட்டேன், மாட்டேன். ஐயோ அம்மா, பிடிவாதம் செய்யாம வெளியில போறீங்களா இல்ல நாங்க தான் கொண்டு போறோமா? யோ, கதை போட்டு சீல் வையா. அநேகமா வீட்டுலதான் இருப்பாரு. இல்லன்னா கிளப்ல கேளுங்க. எப்படியாவது அவரை பார்த்து இந்த லெட்டர் கொடுத்துட்டு தான் வரணும். வக்கீல் ஐயா என்ன எங்கன்னு கேட்டா அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்.
நான் பெத்து வளர்த்த மகனே என்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டானே. மனச தளர விடாதீங்கம்மா. நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. கணக்கு பிள்ளை, அம்மா எங்க? அம்மா அம்மா என்ன தம்பி இந்த நிலைக்கு வந்துட்டியப்பா? இங்க என்னென்ன பயங்கரமெல்லாம் நடந்தது. வட்டிக்கட நாராயணசாமி பிள்ளை உங்க வீட்டை ஜப்தி செய்தான். உங்க அம்மாவை நடிச்சந்தில நிறுத்திட்டாப்பா. பாவம் உங்க அம்மா துடியா துடிச்சாங்க தம்பி. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அந்த கணக்க பிள்ளைதான் உங்க அம்மாவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவர் மட்டும் இல்லைன்னா லட்சுமி, உன்னையும் உன் குழந்தைகளையும் இந்த செண்டாளி உயிரோட வதச்சது. என்ன மன்னிச்சிடு லட்சுமி, என்ன மன்னிச்சிடு. அண்ணி, கஷ்டமும் கண்ணீரும் நிறைஞ்ச அந்த நாளையெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேனே. இது உன் வீடு, ஒரு கவலையும் இல்லாம இங்க நீ சந்தோஷமா இருக்கலாம். அத்தை, மருந்து போடட்டுமா? சந்தா, அத்தை, கண்ணு, உன் முகத்தை பார்க்க கூட இந்த பாவிக்கு யோகியது இல்லம்மா. ஒரு பாவமும் அறியாத உன்னை கண்ணீர் விட்டு கதற செய்தேனே. அதுக்காக ஆண்டவன் என்ன சும்மா விடல. அனாதையை போல உன் ஆதரவுல வந்திருந்து உன் கையாலேயே ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிட முடியும். அப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. ஏதோ கொஞ்சம் சொத்து போயிருக்கலாம், அதையும் எப்படியாவது திருப்பத்தான் போறோம். ஐயோ, என் மக மட்டும் நல்லவனா இருந்தா உன் தங்கமான குணத்துல 1000 ஒரு பங்காவது அவனுக்கு இருந்தா கலைஞர் தண்ணி தெரியாமலே போயிடுமா? என்ன லட்சுமி, நலமாகல? ஓஹோ, மங்காத்தம்மாவா? வாங்க வாங்க, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். குழந்தைய ஆசீர்வதிக்கணும். இந்த ஏழையின் ரத்தம் கொதிச்சது தம்பி. இந்த ஏழையின் ரத்தம் கொதிச்சது தம்பி. என் பேச்சு உனக்கு வெறுப்பா இருக்கலாம். அன்னைக்கு ஏதோ நல்ல வார்த்தை நானு சொன்னதுக்காக என்னுடைய 2 கன்னத்திலையும் கை வச்சு இதோ வேணுமான இப்பவும் அடி. ஆனா
நடந்த அநியாயங்களை மட்டும் இந்த மனசு மறக்காது தம்பி. கண்டவங்க கழுத்துல கைய போட்டு நடக்கும் மானங்கட்ட ஜெயந்திக்கு மாளிகை, 10 மாசம் சுமந்து பாடுபட்டு பெற்ற தாய்க்கு நடு தெருவு. போதும், வதைக்காது, என்னை வதைக்காது. காலமெல்லாம் பாடுபட்டு முதலியாரையா தேடின சகல சொத்தும் ஜெயந்திக்கு, தெய்வத்தை போல ஒண்ணு நேசிக்கிற அந்த குழந்தை சாந்தாவுக்கு துக்கம் கண்ணீரும். அவன் கால் தூசிக்கு அந்த உபச்சாரி விலவருவாளா தம்பி? ஐயோ போதும். இதுவா மரியாதை, இதுவா பெருமை? எங்கே தம்பி விக்ரமன்? யாரையும் காணோங்க. அன்னைக்கு நீயும் அந்த விக்ரமன் சேர்ந்து அடிச்சு அவமானப்படுத்துறீங்களே, அதே சந்திரன் தான் ஆபத்து வேளையில கடவுளை போல வந்து கண்ணீரை தொடச்சு ஆறுதல் சொல்லி உங்க அம்மாவை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். ஆனா அந்த வயத்துல பிறந்த நீ செய்த என்ன? உனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அந்த மாதாவுக்காக நீ செய்த கடமைதான் என்ன? அம்மா, அம்மா, அவங்க மனசுல ஏக்கவும் வேதனையும் இருக்க வரை உனக்கு விமோச்சனமே கிடையாது தம்பி. போ, அந்த பொன்னான பாதங்கள் விழுந்து அந்த கரையை போக்கிக்கொள். அம்மா அம்மா என்று 1000 தடவை அலறி உனது கண்ணீரை அந்த பாதங்கள் கொட்டி உன் மனசை சுத்தப்படுத்திக் கொள். தங்கள் வீட்டை ஜப்தி செய்ய போகிறார்கள் என்று கேட்டது நான் அடைந்த வேதனை எப்படி சொல்வது? கடன்காரனாகி அவமானத்தையும் துக்கத்தையும் தாங்கள் நெருங்கும் போது தங்கள் சொத்தில் பாதியமும் இருப்பதா? இல்லை, அதை எந்த நிமிஷத்திலும் உங்கள் பேருக்கு மாற்றித்தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அதான் தங்கள் கண்ணிலிருந்து ஒரு துளி நீர் சொட்டினால் என் இதயமே துடிக்குமே. அன்பு காட்டும், ஆறுதல் சொல்லவும் தங்களை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அருகிலிருந்து அமைதி கொடுக்க, என் புன்சிரிப்பால் தங்கள் கவலையெல்லாம் போக்க. ஐயோ, தங்களுக்கு பணிவிடை செய்யும் அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையா? இனியும் இந்த வேதனை என்னால் தாங்க முடியாது. தயவு செய்து வாருங்கள். ரத்தம் கொட்டும் விழிகளோடு காத்திருக்கிறேன். வாருங்கள் அத்தா. சாந்தா, சாந்தா, ஏன் அழைக்கிறாய்? அந்த புனிதமான பெயரை உச்சரிக்க உனக்கு என்னடா உரிமை? அழிந்து போகும் அற்ப சொத்துக்காக 1000 காலத்து பயிரை அழிக்க நினைத்தாய். கேள், கை நீட்டி கேள். உன் மகிழ்ச்சிக்காக சொத்தல்ல, விலை மதிக்க முடியாத தன் ஜீவனையே உன் பாதங்களில் அர்ப்பணிப்பாளடம். அறிவு கட்டவனே, உன் ரத்த வேட்டைக்கு ஒரு முடிவு கட்டு. அந்த உத்தமையை காப்பாற்று. விக்ரமனை தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. போ, போ. சிரிக்காத ஜெயந்தி, உன் சிரிப்பை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புலப்படுறது. போதும் போதும், ரொம்ப வர்ணிக்காதீங்க. வர்ணனை இல்லை ஜெயந்தி, என் ஹிருதயத்தில் பொங்கும் இன்ப அலைகள். இதேமா? அது எங்க இருக்கு பாரு, வாஸ்தவம் தான். அது என்னைக்கும் உங்ககிட்ட நான் பறி கொடுத்துட்டேனே. ஆமா, அதோ சேகர். ஐயோ, இனிமே அவனுக்கு இங்க என்ன வேலை? ஆமா, பேச்சுல மட்டும் பெரிய புலி. சேகர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறதானே. எதுக்கு இந்த நாடகம்? உங்களால முடியலன்னா நானே சொல்லிடுறேன். இரு, நாடகம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சீன் பாக்கி இருக்கு. வெடியறதுக்குள்ள அது முடிஞ்சிடும். எங்க தெரியாது. சொல்றது வாஸ்தவம் தான். இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சொந்தத்தை அவனால தெரிஞ்சுக்க முடியுமோ? என்ன இருந்தாலும் எனக்கு நம்ம சேகர் வந்துருவானோன்னு பயமாத்தான் இருக்கு. அடன் நீ ஒண்ணு, அவன் வரட்டுமே, அவனால என்ன செய்ய முடியும்? முட்டா பய. ஆமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். காசோ பணமோ இல்லைன்னாலும் கொடுத்துடலாம். ஆனா மூளைக்கு எங்க போறது? சொத்து சுகமெல்லாம் எப்படி போச்சோ அதே மாதிரி மூளையும் போயிடும். இப்ப அவருக்கு என்ன தேவை தெரியுமா? ஏன் தெரியாது, ஒரு முழம் கயறு தேவை.
ஒரு மகன் கயல், அதையும் உன் கையால் வாங்கத்தான் வந்திருக்கேன். ரோஹி, என்ன கயல்? என்ன இது பைத்தியமா? பொன்னான பாதைகளில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் பாக்கியம் கூட எனக்கு இல்லாது போய்விட்டது. ஐயோ, மகனை நினைத்து மகிழ வேண்டிய உன் நெஞ்சிலே அவன் மடிமீறி தலை வைத்து கண் மூட வேண்டும் என்று துடிதுடித்த உன் நெஞ்சிலே ரத்தமும் புல்லும் மனிதோடு சேர்த்து விட்டேனே அம்மா. அம்மா, இனி ஒரு தப்பும் செய்ய மாட்டேன், ஒரு தப்பும் செய்ய மாட்டேன் அம்மா. இனி ஒரு பேச்சை ஒரு நாளும் தட்ட மாட்டேன் அம்மா. அம்மா,
என்னை பாரம்மா, என்னை பாரம்மா. மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தையாவது சொல்லம்மா, ஒரு வார்த்தையாவது சொல்லம்மா. அம்மா அம்மா. என்ன இதெல்லாம்? முதல்ல விக்ரமனும் ஜெயந்தியும், இப்போ இதையும் நான் தான் செய்தேன். நான் தான் குற்றவாளி இன்ஸ்பெக்டர், நான் தான். அத்தா சாந்தா, அழாதே சாந்தா. உன் மனதில் இந்த நீச்சனுக்கு இன்னும் இடம் இருந்தால் தயவு செய்து எனக்காக 7 வருஷங்கள் காத்திருப்பேன். 7 வருஷங்கள் அல்ல, எத்தனை யுகங்கள் வேண்டுமானாலும். அண்ணா, சந்திரா, நீதானப்பா உண்மையான மனிதன். உன் பாதம் பட்ட மண்ணின் பெருமை கூட எனக்கு இல்லை. என்னை மன்னித்து விடு சந்திரா, என்னை மன்னித்து விடு. கேடுகட்ட இந்த மனிதனிடம் நீ காட்டும் கருணை. கலங்காதி சேகர், கலங்காதி. எந்த கெட்டவன் அல்ல. சந்தர்ப்பமும் சகவாசமும் சதி செய்யும் போதுதான் நல்லவன் கெட்டவனாகிறான். சாந்தா, இன்று எங்கள் வாழ்க்கையில் இருள் மூடி இருக்கலாம். நீ திரும்பி வரும் அந்த பிரகாசமான தினத்தை எதிர்பார்த்து நாங்கள் பொறுமையோடு நான் திரும்பி வருவேன். ஒளி நிரம்பிய ஒரு நாள் புது மனிதனாக, புது சேகராக நான் திரும்பி வருவேன்.